எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு logsfashion தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம ஆரி ஊசி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரியில் எப்படி நாட் போடுறது, ஆரியில் எப்படி செயின் ஸ்டிச் நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லில் தட்டி விடுங்க. நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் கீழே எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறதும் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். இது டியூலிப் பிராண்ட் ஊசி. இது வந்து நார்மல் கைப்பிடி ஊசி. இப்போது நான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுக்காக லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 14 நீடில் சைஸ். நீடில் எப்போவுமே த்ரெட் சுற்றி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நீடில் வந்து வழுக்காமல் இருக்கும். இப்போ சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன், எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். பழகிறதுக்கு எப்போவுமே சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 2-3 முடிச்சு டைட்டாக போட்டுக்குங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் கனமான ஒரு முடிச்சு விழுகாது. இந்த ஆரி ஊசியில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குத்தி எடுத்து பழகுங்க. ஏன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியே இந்த குத்தி எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா இப்போ குத்தும்போது அந்த கிளாத்தில் இருக்கிற நூல்களெல்லாம் பிசுறு தட்டாது. பிசுறு மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? பழக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி வரத்தான் செய்யும். அதுக்காக நீங்கள் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. குத்தி இப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். இப்போது ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனில் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஊசியில் இருக்கிற அந்த பெண்ட் இருக்கும், ஊசியில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். அந்த பெண்டை இப்படி நம்மளுக்கு எதிர்நோக்கி விட்டு குத்தி எடுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு ஒரு கம்பசூத்திரமே வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். எதிர்முனையில் இருக்கிற அந்த பெண்டை நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் வச்சுட்டு இப்படி ஒரு குத்து கீழே கையில் சுற்றிட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி ஒரு குத்தி கீழே சுற்றி மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. குத்தி கீழே சுற்றி மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. கீழே நடக்கிறது பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். அதாவது மேலேருந்து குத்துறோம், கீழே நூல் சுற்றி துணிக்கிட்ட தட்டுப்படும் போது ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்துடுறோம். குத்தி சுற்றி ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்து குத்தி சுற்றி ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக்காக ரெண்டு பக்கமும் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் ஸ்டாண்டில். இப்படி வைக்கவே கூடாது, நான் உங்களுக்கு கேமராக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது மேலே சுற்றுறோம் பாருங்கள். மேலேருந்து குத்தி கீழே அந்த நூல் சுற்றி துணிக்கிட்ட வரப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்துடுறோம். சுற்றி துணிக்கிட்ட வரப்போ ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறோம். இப்போது நம்ம நாட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எந்த இடத்துல முடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு பெரிய லூப் எடுத்துக்குங்க. அந்த பெரிய லூப்புக்குள்ளே நீடில் இன்னொரு தாட்டி விட்டு அந்த லூப் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அது பக்கத்துலேயே குத்தி இன்னொரு லூப் எடுங்க. பக்கத்துலேயே குத்தி அதுலேருந்து இன்னொரு லூப் எடுங்க. இது வந்து ஃபஸ்ட் லூப்புன்னு வச்சுக்குவோம். இந்த ஃபஸ்ட் லூப்பில் கடைசியாக போட்ட இந்த செகண்ட் லூப்பை மாட்டிக்கிங்க. விட்டு மாட்டிட்டு நம்ம ஸ்டாண்டு கீழே இருக்கிற நூலை இழுத்தடணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், வேறு லூப் போடுறேன். இது ஒரு பெரிய லூப், அதுக்குள்ளே விட்டு இன்னொரு லூப் எடுங்க. இந்த புதுசாக எடுத்த லூப்புக்குள்ளே விட்டு அந்த லூப் பிடிச்சி இழுத்தா முடிஞ்சுது. ஸ்லோ மோஷனில் பாருங்கள். பெரிய லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் விட்டு எடுங்க. இப்போ புதுசாக எடுத்துருக்கிறது ஃபஸ்ட் லூப்புன்னு வச்சுக்குவோம். அந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே ஊசி விட்டு கடைசியாக போட்ட லூப்பை அந்த ஊசியில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு ஸ்டாண்டுக்கு கீழே இருக்கிற நூலை நம்ம பிடிச்சி இழுத்துடணும். இழுத்துட்டோம்னா 2 நூலும் டைட்டாகி முடிச்சு விழுந்துடும். பாருங்கள், இழுக்கணும். அதை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்டாண்டு கீழே இருக்க கை பார்த்திங்கன்னா நூல் பிடிச்சி இழுக்கிறேன்.
இழுக்கும்போது மேலே இருக்கிறது லூப் கரெக்டாக விழுந்துடும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்ததை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா logsfashion@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.